மணி 7 ஆகுது. காலையில போன மனுஷன் இன்னும் வரல. எங்க போய் என்ன பண்றாருன்னு தெரியலையே. ஒருவேளை அருமநாயக கொலை சம்பந்தமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களோ? அருமநாயகம் இறந்ததா எந்த தகவலும் வரலையே. யோசிச்சு என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன இருந்தாலும் சந்தோஷமா வராரு. நடக்க கூடாது ஏதோ நடந்துருச்சா? உலகத்தில் வாழவே. இந்த குரல்ல பாட்டு வேறயா? என்ன பாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு மனுஷன் தன் லட்சியத்தை அடையும் போது சந்தோஷமா தானே இருப்பான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். உனக்கு என்ன சந்தோஷம்? நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு பொங்கலுக்கு போனஸ் கொடுப்பீங்களே, அதான். பொங்கல் தான் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு அடுத்த தீபாவளிக்கு தான். ஏன் இப்படி பணம் அலையற? இந்த ஃபிளாப்பி எடுத்துட்டு போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வா. என்ன யோசனை? குயிக் குயிக் குயிக். பாஸ் என்ன பாஸ், ஏதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியில் இறங்கிட்டீங்களா? எடுத்து பாருங்க, பழங்கால எழுத்தா இருக்கு. இந்தாங்க. கடவுளே, அந்த கிழமை இதுலயும் எனக்கு எதிராக சதி பண்ணிட்டானே. என்ன பாஸ், என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ஹைட்ரோபாம் எடுக்க தான் அருமநாயகம் வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க அந்த ஹைட்ரோபாம் இல்ல. என்னது, பாம் இல்லையா? அந்த ரோபோ எடுத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, பாம் தான் கிடைக்கலன்னு பாம்போட ஃபார்முலா எடுப்போம்னு சொல்லி கம்ப்யூட்டர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அதை ஃபிளாப்பில ஃபீட் பண்ணி எடுத்துட்டு வந்தா, ஐயோ இதெல்லாம் கோட் வேர்ட்ஸ்ல இருக்குதே. இத நம்பி அந்த கடத்தல் ஜடிமாடுகளை வேற வர சொல்லிட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது? எந்த காரியத்தையும் உருப்படியா பண்ண மாட்டீங்களா? எனக்கு என்ன பண்ண கூடாதுன்னு ஆசை லில்லி. பண்ண முடியல லில்லி, பண்ண முடியல. பாஸ், நீங்க பண்ணுங்க, பண்ணாம போங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் பாஸ். இது என்ன மொழின்னு தெரியல, என்ன எழுத்துன்னு தெரியல, என்ன அர்த்தம்னு தெரியல, இதை யார் எழுதினாங்கன்னு தெரியல, இது எவனுக்கு புரியும்னு தெரியல. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. தெரியல. இது யாரு வீடு? அவசரமா என்ன கிளப்பி கொண்டு வந்து உருவம் தெரியாம நிறுத்தி வச்சிருக்க. வீட்டுல வேற யாருமே காணோம். ஆமா, தொழில மாத்திக்கிட்டு ஆள் இல்லாத வீட்டுல ஏதாவது நிறுத்துறா. ஒரு நிமிஷம் பேசலன்னா நீ வருஷத்துக்கு கற்பனைக்கு போயிருவிய. சொல்றேன் கேளு. நாம புருஷ மனச பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டி மனச புருஷனுக்கு மாத்தி வச்சோம்ல. ஆமா, அவங்க வீடு. அப்படியா? ஆமா, இப்ப இங்க எதுக்கு வந்தோம்? நாம அவங்களுக்கு பண்ண உதவிக்கு நமக்கு அவங்க விருந்து போடுறேன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கோம். மாட்டாயா? ஒரு பரிசோதனை பண்ணா அதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சுக்கோலாமா? இப்ப எனக்கு தான் சோதனையா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ, யார் பேசுறீங்க? அப்பா. ஓ, நீயா? எப்படிடா இருக்க? ஏன்டா எனக்கு ரொம்ப நாளா போனே பண்ணல? போடா, நீ ரொம்ப ஜோக்கெல்லாம் அடிக்கிற. இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ற. பார்க்கணும் போல இருக்கா? சரிடா, அதான் நான் சொன்னேன்ல, கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கே நீ இவ்வளவு வருத்தப்படுற? என்னடா சொல்ற? ஓ அப்படியா? நாம ஆபீஸ்ல இருந்து வந்தது கூட தெரியாம இவர் அப்படி யார்கிட்ட சிரிச்சு போன்ல பேசிட்டு இருக்காரு? இந்த ஆளுக்கு யார் கூடயாவது கள்ள தொடர்பு இருக்குமோ? அப்படி இருந்தா இன்னைக்கு இந்த ஆளை பலி போட்ட வேண்டியதுதான். சரி சரி, நானும் உன்னைய பார்க்கணும்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். சரிடா, கண்டிப்பா. என்னப்பா பொம்பளை போனை விட்டு கேக்குறா? இது கூட புரியலையா? வழக்கமா ஆம்பளைங்க தான் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு இந்த மாதிரி கிரிமினல் வேலை செய்வாங்க. ஆமா, நாம பொம்பளைக்கு ஆம்பளை மனசை மாத்தி வச்சிருக்கோம்ல, அதான் பொம்பளை செய்யறா. ஓ, அப்படின்னா உருவத்துலதான் பொம்பளை, நடவடிக்கையில ஆம்பளையா? அட கடவுளே, அது உனக்கு இப்பதான் புரியுதா?
ஓகே, நீ ரொம்ப அழகா பேசுறியே. நாளைக்கு அவங்க ஆபீஸ் போன உடனே நானே உனக்கு கால் பண்றேன். புரியுதா? ஓகே, பை பை, டாடா. போன்ல யாருடா? இது எனக்கு தெரியாம எவ்வளவு நாளா நடக்குது. இல்ல, சொல்லு, யார் அவ? ஐயோ விட்டுரு என்னைய. ஐயோ, நீங்க எப்போ வந்தீங்க? நீ அவளுக்கு போன்ல உம்மா குடுக்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். சொல்லு, யார் அவ? அது என் ஃப்ரெண்டுங்க. யார்கிட்ட காது குத்துற? ஃப்ரெண்டுக்கு யாராவது முத்தம் கொடுப்பாங்களா, அதுவும் போன்ல? இல்லைங்க, எங்களுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தே அப்படி ஒரு பழக்கம். ஆரம்பத்துல இருந்தே அப்படி ஒரு பழக்கம்னா அப்ப அவளையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே? என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஐயோ, அது அவள் இல்லைங்க, அவன். அவன் எப்பா என்னப்பா பொம்பளை ஆம்பளை இப்படி சந்தேகப்படுறா? அதுவும் இல்லாம சகிட்டு மணியை திட்டுறா. பாக்குற உனக்கே இப்படி இருக்க, திட்டு வாங்குற ஆம்பளை இருக்கானே, அவன் மனசாட்சிக்கு எப்படி இருக்கும்? ஆமாப்பா, உண்மையான ஆம்பளையா இருந்து பொம்பளைய சந்தேகப்பட்டு திட்டும் பொழுது அவன் மனசு எவ்வளவு பாடுபடும்னு இந்த ஆம்பளைக்கு தெரியும்ல. ஆமா ஆமா, அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. நீ இவ்வளவு தூரம் சொல்லும்போது அது உன் ஃப்ரெண்டா தான் இருக்குன்னு நான் நம்புறேன். இங்க பாருங்க, இனிமே நீங்க தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். ஆமா, சொல்லிட்டேன். சரி சரி, இனிமே நான் உன் மேல சந்தேகப்பட மாட்டேன். போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. இந்தா, இந்த பேக்கையும் கொண்டு போய் உள்ள வை. ரேஜிலா, உண்மையான பொம்பளையோட மனசு இப்ப பேசும் பாரு. என்னது இது? நான் ஏன் இப்படி ஆம்பளை மாதிரி நடந்துக்கிறேன்? எல்லாம் உல்டாவா இருக்கே. எனக்கு என்ன ஆச்சு? இங்க எப்படி ஆயிடுச்சா? கிச்சன்ல போய் ஆம்பளை மனசை பார்க்கலாம் வா. என்ன, நம்ம ஒரு ஆம்பளை நம்ம காப்பி போட்டுட்டு இருக்கோம். எதுக்காக தேவையில்லாம சாரதாவை திட்டணும்? ஒரு பதிவிரத மேல சந்தேகப்பட்டா அவளுடைய மனசு எப்படி வலிக்கும்னு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அவ மனசால உணர முடியுதே. இனிமேலாவது அவளை புரிஞ்சு நடந்துக்கணும். காப்பித்தூள் சக்கரை எங்க இருக்கு? எப்படி ராஜில்லா? அப்பா சூப்பர்ப்பா, ஆம்பளை பொம்பளையையும் பொம்பளை ஆம்பளையையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தான் எந்த பிரயோஜனமும் இல்ல. யாரா அப்படி சொல்ற? பின்ன என்னப்பா, அம்மாவும் ராணி இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தா தானே அவங்க திருந்துவாங்க. நான் பார்த்து என்ன பிரயோஜனம்? குதிரைக்கு வாயில பில்லு போட சொன்னா குதிரைக்கு வால்ல பில்லு போட்டுருக்க. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. பதட்டப்படாதடா, எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். வா போலாம். அருமைநாயகன் செத்துட்டான், ஹைட்ரோபாம் எப்படி நம்ம கை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில அண்டர் கிரவுண்ட் பார்ட்டிங்க கிட்ட ரீடீல் பண்ணணும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இது இவ்வளவு விலைன்னு பேசி வெறுப்பேத்தி அனுப்பிச்சிட்டான். இப்ப பாமும் கை கிடைக்கல, கிடைச்ச ஃபார்முலாவும் கோட் வேர்ட்ஸ்ல இருக்குது. பாம்பு நம்ம கையில இல்லைன்னு தெரிஞ்சா கடத்தலுக்காரனுங்க நம்மள சும்மா விடுவானுங்களா? உயிரை கூட எடுக்க துணிஞ்ச மகா பாதங்களாச்சே கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? பாஸ், அந்த கடத்தல்காரங்க வந்துட்டாங்களா? இல்ல பாஸ், வந்துட்டு போயிட்டாங்களான்னு கேட்டேன். அவங்க வந்தா என்ன போனா இதெல்லாம் சொல்லி ஏன் என்ன பயமுறுத்துற? ஏன் பாஸ்? என்ன அவங்க வந்தா நான் சும்மா விட்டு போவாங்களா? மிஸ்டர் எக்ஸ், உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். உங்களை பத்தி தான் லில்லி கிட்ட பேசிட்டு இருந்தேன். உட்காருங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம சிரிக்கிறீங்க? அது மீட்டிங்க ஸ்மூத்தா ஆரம்பிக்கலான்னு தான். யோ, பாம் எங்கயா? பாம் தானே இருக்க இருக்க. அப்ப கூட இதோ பணம் இருக்கு, எடுத்துக்கோ. பாம கூட. பாம் தானே, போடுங்க போடுங்க. அதாவது பாம் பாம் பழகுறீங்க. நான் தான் அன்னைக்கே ரீடீல் பேசணும்னு சொன்னேனே, மறந்துட்டீங்களா? என்ன டீல் வேணாலும் பேசலாம், எத்தனை கோடி வேணாலும் தர்றோம். நீ முதல்ல ஹைட்ரோபாம காட்டு. அது எப்படி காட்ட முடியும்? முதல்ல நம்ம ரீடீல் பேச வேணாமா? இல்ல, முதல்ல பாம காட்டு. பாம் காட்டுறது என்ன சாதாரண விஷயமா? ஐகான் பாஸ்,
முதல்ல பாம காட்ட போறியா இல்லையா? பாம் பாம் வந்து வந்து என்னடா வந்து போய் இப்போ உங்ககிட்ட பாம் இருக்கா இல்லையா? பாம் இல்ல, அருணாகம் வீட்லயே பாம் இல்ல. ஆனா அது செய்யற ஃபார்முலா இருக்குது. எடுக்க முடியாத பாமுக்கு ஏன்டா எக்கு தப்பா விலை சொன்ன? அதிகமா விலை சொன்னா நீங்க வேணான்னு போயிடுவீங்க, உயிர் தப்பிச்சிடலான்ற ஒரு நப்பாசை தான். இப்ப நீ தப்பிக்கவே முடியாத, என்ன செய்ய போற? வேண்டாம் விடு, அவன் தான் ஃபார்முலா இருக்குன்னு சொல்றான்ல, பார்க்கலாம். இவன் சரியான ஃப்ராடு. அதுவும் டுபாக்குரா தான் இருக்கும். இல்ல சார், அது ஒரிஜினல் தான். வாயால சொல்லாத இல்லையே, அந்த ஃபார்முலா எடுத்து அவர்கிட்ட கொடு. எங்க வச்சீங்க? சரி, எங்க வச்ச? ஐயோ, ஃபைல்லையும் இல்ல. என்ன ஃபைல் மெயின்டைன் பண்ற நீ? பாஸ், இதோ இருக்கு. இதோ. வெரி குட். எங்களை என்ன மாங்கா மடையன்னு நினைச்சியா? இல்ல சார். என்ன இல்ல சார், கைக்கு வந்ததை கிறுக்கி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு இதான் பாமோட ஃபார்முலான்னு சொல்றியா? ஐயோ இல்ல சார், அது பாமுடைய ஃபார்முலா தான், ஆனா கோட் வேர்ட்ஸ்ல இருக்குது. அப்ப படி. எனக்கு படிக்க தெரியாதே. என்னடா விளையாடுறியா? உனக்கு படிக்க தெரியாதுன்னா வேற யாருக்கு படிக்க தெரியும்? ஏய், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நீ அருமை நாயகத்திட்ட வேலை செஞ்சவன். அவரோட சீக்ரெட்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்னு நம்பிதான் இந்த பொறுப்பை நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சோம். ஆனா நீ எங்களை சீட் பண்ண பாக்குற. இல்ல தெய்வங்களே, நான் சீட் பண்ண பார்க்கல, பாம் கிடைக்கல, அவ்வளவுதான். எங்களுக்கு காரணம் தேவையில்லை, காரியம் தான் நடக்கணும். தட்ஸ் ஆல். சரி, உனக்கு நாங்க இன்னும் 2 நாள் டைம் தரோம். ஒன்னு பாம் இல்ல பணம். 2ல 1 தரல மாவனே, உனக்கு அப்பவே ஜீவ சமாதி தான். வர்றோம். பாஸ், இன்னும் 2 மணி நேரத்துக்கு என்கிட்ட எதுவும் கேட்காது இல்லையா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? அதனாலதான் உங்களை நான் வெளியில இருக்க சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க டாக்டர். எப்படியாவது எங்க மாஸ்டரை காப்பாத்துறீங்க டாக்டர். இதையே மாறி மாறி எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பீங்க? ஒரு மிஷினான உங்களுக்கே உங்க மாஸ்டரை காப்பாத்தணும்னு இவ்வளவு தூரம் அக்கறை இருக்கிறப்போ, அதை விட சயின்டிஸ்ட காப்பாத்தணும்னு எங்களுக்கும் அக்கறை இருக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது டாக்டர். இருந்தாலும் அவருடைய மூளைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலான்னு நீங்க சொன்னதுனாலதான் பயத்துல திரும்ப திரும்ப இத சொல்றோம். உருக்குனா உலோகமா மாறிடுற எங்களை ஒரு மனுஷனை போல சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் வச்ச மேதை எங்க மாஸ்டர். அப்படிப்பட்ட மேதையோட மூளைக்கு எந்த பாதிப்பும் வராம காப்பாத்துனா இந்த உலகமே உங்களை பாராட்டும். மத்தவங்க உங்களை பாராட்டணுங்கிறதுக்காக இத சொல்லல டாக்டர். இதுல எங்க நன்றிய வெளிப்படுத்துற சுயநலமும் அடங்கி இருக்கு. ஆமா டாக்டர். முதல் தடவையா அவருக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவருக்கு பாதுகாப்பு தரதா சொன்னாங்க. ஆனா சொன்ன இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன காட்டி இந்த ஜீனி என் கூட இருக்கிறது, என்ன சுத்தி ஒரு பெட்டாலியன் மிலிட்டரி கையில கன்னோட நிக்கிறதுக்கு சமம்னு நம்பிக்கையோட சொன்னாரு. அந்த அளவுக்கு நானும் இதுவரைக்கும் நல்லபடியா நடந்துகிட்டாலும் மாஸ்டருக்கு இன்னைக்கு உண்டாயிருக்கிற இந்த நிலைமை ஒரு வகையில என்னுடைய கவனக்குறைவு தான். அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். தானாகவே உங்களுக்கு மாஸ்டரை காப்பாத்தி ஆகணுங்கிற மனசு இருந்தாலும் நான் மேலும் நச்சரிக்கிறது என்னுடைய குற்ற உணர்ச்சியால தான். கூப்பிடுற தூரத்துல தன்னுடைய மருமகனும் பேத்தியும் இருந்தாலும் கூட மாஸ்டர் தனியா வாழ்றாருன்னா அதுக்கு
நாங்க கொடுக்கிற பாதுகாப்பு மட்டும் காரணம் இல்ல டாக்டர். அவர் உருவாக்குன எங்களை அவரோட ரத்த சொந்தமா நினைக்கிறாரு. சொந்த புள்ள போலவே பாசம் காட்டினாரு. ஒரு கட்டத்துல ஜீனிய தேடி போனனா அத விரும்ப போய் ஜீனியும் என்ன விரும்புதுன்னு தெரிஞ்சு மாஸ்டர் எங்களை சேர்த்து வச்சாரு. கல்யாணம் கூட பண்ணி வைக்கிறதா சொல்லிருக்காரு. எங்களுக்கு கல்யாணமா, இது தேவையா, அவசியமாங்கிற கேள்விகளுக்கெல்லாம் சாவகாசமா இன்னொரு நாளைக்கு பதில் சொல்றோம் டாக்டர். இப்போ இட்ஸ் ஓகே. உங்க மாஸ்டர் குணப்படுத்தி கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நீங்க கவலைப்படாம வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க. நாங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதா என்ன சொல்றீங்க டாக்டர்? எங்க மாஸ்டரை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். அதோட மிஷினான எங்களுக்கு ஏது சலிப்பும் அசதியும் சார்ஜ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். வேணும்னா நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. நாங்க வெளியே வெயிட் பண்றோம். வா ஜூலி. சீக்கிரமாவே குணமாகணும். அவர் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். தாத்தா கூட போய் நான் கொஞ்சணும். ஜீனி ஜூலிய பார்க்கணும். கடவுளே, நீ தான் என் தாத்தாவை நல்லபடியா காப்பாத்தணும். அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது.